கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாங்க. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29வது வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். பிரியமானவர்களே, சோர்ந்து போயிருக்கீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாங்க, சோர்ந்து போகிற உன்னை பலப்படுத்துவேன் என்று சொல்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? என்னதான் ஜெபம் செய்தும் எந்த பலனும் இல்லைன்னு சோர்ந்து போயிருக்கீங்களா? கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவர். காரியங்கள் தாமதமானாலும் முடிவு உங்களுக்கு சம்பூரணமாகும். கடன் பிரச்சனை, வியாதி, துன்பம், கஷ்டம், கண்ணீர் எல்லாம் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு மாற்றி போடுவார். தொழிலில் ரொம்ப நஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கீங்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய தொழிலில் பட்ட நஷ்டங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மாற்றி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். கர்த்தர் உங்களை கரம் பிடித்து நடத்துவார். கர்த்தர் உங்கள் சோர்வை மாற்றி உங்களை பலப்படுத்த போகிறார். உங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன் அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் உங்களுக்கு எந்த குறைவுமின்றி உங்களை வழி நடத்துவார். ஜெபிப்போமா? எங்களை மிகவும் நேசித்து வழி நடத்துகின்ற பிதாவே, இன்றைய நாளுக்காக நன்றியப்பா. எங்களுடைய வியாதிகள், துன்பங்கள், கவலை, கண்ணீர்கள் நிமித்தம் நாங்கள் சோர்ந்து போயிருக்கிறோம். எங்களுடைய சோர்வை மாற்றி எங்களை பலப்படுத்துகிற கர்த்தர் நீர் ஒருவரே. சோர்வுகள் மாறட்டும். சோர்வை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். எங்களுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் மாறட்டும். ஜெபிக்க தடையாய் இருக்கக்கூடிய காரியங்கள் மாறட்டும். ஆண்டவரே, நாங்கள் பலனற்று இருக்கும்போது உம்முடைய பலனையும் சத்துவத்தையும் தந்து எங்களை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். God bless you.